அந்த சொரியாக வருது இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதனால் சன்ஸ்க்ரீன் போட்டு போது மஸ்ட்டு. கையில் யூஸ் பண்ணலாம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் பாய்ஸ் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷு பாய்ஸ் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து பொறியாக இருக்குது கம்மியாகும், போயிடாது, கம்மியாகும். ஓகேவா, கம்மியாகும். அண்ட் வந்து வெயிலில் போகிறீங்க, சில பேர் ஜொமோட்டோ ஓட்டுறீங்க, அண்ட் வந்து ஃபீல்டு ஒர்க்கு பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து மார்னிங் 2 டைம்ஸ், ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வந்து இது பண்ணிங்கன்னா மறுபடியும் ஈவினிங் போகிறீங்கன்னா நைட்டு வந்துட்டு யூஸ் பண்ணி கேர் ஹேர் கேர் மாதிரி பண்ண மாட்டீங்க. கம்பல்சரி வந்து தலைக்குளிங்க. டேண்ட்ரஃப்னால தான் மூஞ்சில் காமிக்கும். ஸோ மஸ்ட்டு நான் திருப்பி சொல்லியிருக்கேன், டேண்ட்ரஃப்னால தான் மூஞ்சில் காமிக்கும். நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கேன் 2 இயர்ஸு. நான் டேண்ட்ரஃப் வச்சு தான் என் மூஞ்சில் பிம்பிள் ஆக்னிலாம் எனக்கு செக்ரெட்டே ஆச்சு. சில பேருக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஆகும், சில பேருக்கு டேண்ட்ரஃப்னாலும் எனக்கு டேண்ட்ரஃப்னால வந்தது. கமெண்ட்ஸ்லாம் படிச்சு நான் சொல்கிறேன். ஆயில் ஸ்கின் யூஸ் பண்ணலாமா, ப்ளஸ் ஆக்னி கூட இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆயில் ஃபேஸ் அண்டு காம்பினேஷன், ஆயில் ஃபேஸ் அண்ட் ட்ரை ஃபேஸ் காம்பினேஷன் ஆல் ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். ஆக்னி இருக்கவங்க கம்பல்சரி யூஸ் பண்ணலாம். எத்தனை முறை யூஸ் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்குறீங்க. நான் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போதைக்கு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். காலையில் யூஸ் பண்ணுவேன், மறுபடியும் காலேஜ் விட்டு நான் ஒர்க் போயிடுவேன். ஒர்க்கில் நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா வெயிலில் போயிட்டு வரனால. ஸோ வந்து நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு நான் தூங்கிடுவேன். ஸோ 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆயில் ஸ்கின் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணலாமா, 15 இயர்ஸ்க்கு போடலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ட்ரை ஸ்கின் வந்து அதான் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் அலர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆகும். ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கும் ஆக்னி வருதுன்னு நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கான்னு கேட்டால் எனக்கு ஓகே. எனக்கு சோப்பை விட இப்போ ஃபேஸ் வாஷ் பிடிச்சி, ஃபேஸ் வாஷ் இல்லாமல் என்ன இருக்கும்னா சோப் போட எனக்கு இப்போ பிடிக்கல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸ்கின் பிரைட்டன் ஆகுதானா, ஸ்கின் பிரைட்டன் ஆல்ரெடி நமக்கு வந்து பிரைட்டாக நம்ம இருந்திருப்போம். வெயிலில் போயிட்டு நீங்களே பாருங்களேன். பெத்தா எனக்கு இது எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகேவா, என் கைக்கும் இதுக்கும், ஏன்னா என் கை பயங்கரமாக வெயிலில் படுது. ஏன்னா நான் காலைல 6 மணிக்கு வீட்டில் இருந்து காலைல நைட்டு 10:30 வருவேன். அந்த காலேஜில் போயிட்டு 8 மணிக்கு தான் சேரும், 9 மணிக்கு சேரும், 3 ஹவர் ட்ராவலு. அதுக்கப்புறம் நான் காலேஜ்லேருந்து வேலைக்கு வரும்போது அது 1-2 ஹவர் ட்ராவலு. மறுபடியும் நாங்கள் ஒர்க்கு போயிட்டு இங்கே தான் 1/2 hour தான். ஸோ ரொம்ப ட்ராவல் இது. ஆனால் நான் சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கனால என் ஃபேஸ் வந்து தப்பிச்சிச்சு. ஸோ அதனால் ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம சோப்பு வந்து நான் வேறு ஒன்று யூஸ் பண்ணுறேன், அதை நான் இன்னும் தனி வீடியோவாக போடுறேன். ஸ்க்ரீன் பிரைட்டனாக தான் ஆகுது. ஏன்னா இப்போ வெயில் வந்து இதுவாக இருக்கனால ஃபேஸ் வாஷ் வந்து ஸ்கின் பிரைட்டனாக இருக்கும். இப்படி மட்டும் டேனாக இருக்கும். அதெல்லாம் எனக்கு ரிமூவ் ஆகிருக்கு. இட்ஸ் ரியலி ஒர்க்கிங் ஆகுது. இது வாய்ஸ் யூஸ் பண்ணலாமா, அதான் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ வந்து தலைக்கு டேண்ட்ரஃப் வச்சுக்காமல் இருங்க. ஸோ பாய்ஸ் வந்து வெளியே ஃபீல்டு இருக்கமா என்னால் இதில் அப்படிங்க காலை பழுது சாப்பிட்டு போங்க, நல்லது தானே, வீட்டில் இருந்தானே கிளம்புறீங்க. ஸோ வந்து பாய்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறேன், காலைல பழுது சாப்பிட்டு போங்க. அண்ட் வந்து நைட்டு வெந்தய தண்ணி ஒரு ஸ்கின் கேரை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ வெந்தய தண்ணி குளிர்ச்சமாக வெளியே நீங்கள் ஃபீல்டு ஒர்க் போகிறீங்கன்னா டீ காஃபி குடிக்காதீங்க, ஜூஸ் வாங்கி குடிங்க, சக்கரை இல்லாமல் ஜூஸ் குடிங்க. அண்ட் வந்து வேறு எதுனா பண்ணிங்கன்னா வந்து குளிர்ச்சியானதாக இளநீ அது மாதிரி வாங்கி குடிங்க. டீ காஃபி ரொம்ப மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறேங்க. கண்டினியூஸாக மந்த்லி யூஸ் பண்ணணுமா, இல்லை 1 month யூஸ் பண்ணிட்டா போதுமா, மறுபடியும் பண்ணால் பிம்பிள் திரும்ப வருமா, வந்து நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறேன். ஸோ என் ஃபேஸ் எப்படி இருக்குது, இப்போது நான் சோப் யூஸ் பண்ணிட்டேன்னா என் ஃபேஸ் வந்து மறுபடியும் ஒரு 3 வீக்ஸ்லேயே வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். 3 வீக்ஸ்லேயே வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் ஆயில் செக்ரெட் ஆகும், மறுபடியும் வந்து எனக்கு பிம்பிள் ஆகும். ஸோ இதுதான் அதுக்காக நான் இதே நீ யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, இதை விட கம்மி ரேட்டில். ஸோ இந்த ஒரு இந்த மாதிரி அண்ட் இன்க்ரீடியன்ஸ் இருக்க மாதிரினா நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் என்னால் சொல்ல முடியும். அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு இது ஒன்றே வந்து ஒரு 1.5 மாதம் கிட்ட வருது. ஓகேவா, இது எல்லாமே என் சிஸ்டர்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு இதுவே 1.5 மாதம் வருது. நான் இவ்வளோ தான் எடுப்பேனே, அதுவே எனக்கு வந்துடும். மறுபடியும் 2வது வாட்டி யூஸ் பண்ணுவேன். மதியம் போடல, அப்போ நான் 2 வாட்டி இதை யூஸ் பண்ணுவேன். நைட்டு நான் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, அந்த மாதிரி. ஸோ வந்து நம்ம நார்மலாக ஒரு சோப் வாங்கினா ஒரு 100 ரூபாய் அப்படி வரும். அது நம்ம உடம்புக்கும் யூஸ் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்லேயும் மறுபடியும் இன்னொரு சோப்பாக அதுவே 200 ரூபாய் ஆயிடுது. மறுபடியும் நம்ம 1 மந்த்துக்கு இன்னொரு சோப்பு, அப்போ 3 சோப்பு வாங்கணும் இந்த ஒரு மந்த்லேயே. எனக்கு இது 1.5 மாதம் வருதுன்னா 400 ரூபாய், 1.5 மாதம் 2 மாதம்
2 மாதம் என் சிஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த சோப் ரெண்டு மாதம் கூட வரும். ஸோ அதனால் வந்து எனக்கு 2 மாதத்துக்கு இந்த 400 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுல மறுபடியும் எனக்கு அந்த கஷ்டத்தில் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். அண்ட் சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது, எனக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இதை விட நிறைய இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இதே தான் நிறைய பேக்கில் கேட்டிருக்கீங்க. அதனால் அண்ட் வந்து ஸோ லாஸ்ட்டாக வந்து இப்போ நான் வெளியே வந்து பயங்கரமாக வெளியே போய் சுற்றிட்டு வந்திருக்கேன். வாஷ் பண்ணி எப்படி இருக்குன்றதை வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் நான் காமிக்கிறேன். அண்ட் லெட்ஸ் ஹாய், வெளியே மழை பெய்யுது, அதாவது துணி வெளியெல்லாம் காயுது. எனக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்பா. இவ்வளோதான் ஓகேவா. நைட்டுக்கு இது மட்டும் போதும். இது நான் காமிக்கணும்னு நினச்சினே இருந்தேன். இவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். நான் எப்போவுமே இப்படி தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். ஏன்னா ஐலைனர் மையெல்லாம் வந்து உள்ளே போயிடும். அது ஒரு பிரச்சனையாக நின்றுமான்னு கொஞ்சம் பயம். இப்போல்லாம் எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியதாக இருக்குது. இப்போலாம் எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியதாகுது. அதுக்கப்புறமா நான் எப்பவுமே இப்படி தான் வாஷ் பண்ணுவேன். ஏன்னா இப்படி யூஸ் பண்ணால் ஸ்கின் தொங்கிடுமோ அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கேன். எப்பவுமே நம்ம இப்படி பண்ணி இப்படி மூஞ்செல்லாம் இப்படி பண்ணக்கூடாது. ஸோ நம்ம எப்பவுமே ஏன்னா ஆல்ரெடி போர்ஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்குல்ல, அதனால் பண்ணி கிடையாது. ஒரு மாதிரி ரெட்டிஷாக அப்படி ஆயிடுச்சுல. இதனால தான் எனக்கு இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப பிடிக்கும். ஸ்கின்னாக இருக்கும். ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து தொடச்சி நான் காமிக்கிறேன். என்னதான் பண்ணாலுமே லைட்டாக இருக்குங்க, 1 2 மொத்தமாக அப்படியெல்லாம் இது பண்ணிடாது. பட் ஸோ சாஃப்ட், உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் அந்த ஃபேஸ் வாஷ்க்கு. பாலிஷாக இருக்குல்ல ஸ்கின்னு, இந்த மாதிரி எனக்கு ஒடுக்கமாக ரெட்டிஷாக அப்படி ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோதான். அது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய், குட் நைட்.